ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழால் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரியின் ஆவாஸ் யோஜனா. அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த வருஷத்தில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். அதாவது பிரதான் மந்திரி கீழ் வீடு கட்டுகிறீர்களா? இதோ தமிழக முதல்வரின் புதிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் வீடு கட்டல, நான் வந்து ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து பிரதான் மந்திரி திட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிக்கிற முடியும். அப்படி எப்படி இணையதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருக்கேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்திற்காக தமிழக அரசின் சார்பில் கூடுதலாக 1805 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்து முதல்வர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதான் மந்திரி குடியிருப்பு திட்டம் குறித்து மத்திய அரசின் பங்களிப்புடன் தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 2016-17 முதல் 2019-20 ஆண்டு வரை இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 8968 கோடி மதிப்பில் 5,27,552 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 4,01,848 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. ஒரு வீட்டுக்காக மொத்த அலகு தொகை 1,70,000 இருந்தது. தற்போது கட்டுமான பொருட்கள் விலையேற்றம் காரணமாகவும் கொரோனா காலத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தொகையால் மக்கள் வீடு கட்ட இயலாத நிலை தொடர்கிறது. இதனால் தமிழக அரசால் ஏற்கனவே மேற்கூரை அமைக்க கூடுதலாக வழங்கப்பட்டு வந்த 50,000ஐ உயர்த்தி 1,20,000 வழங்க உத்தரவிடுகிறது. இதனால் ஒவ்வொரு வீட்டிற்கும் அலகு தொகை 2,40,000 கிடைக்கும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்த தொகையுடன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 23,040 மற்றும் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்ட 12,000 சேர்த்து மொத்தம் ஒரு வீட்டிற்கு 2,75,040 கிடைக்கும். இதற்காக தமிழக அரசாங்கத்தால் கூடுதலாக 1,850 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனால் சுமார் 2,50,000 பயனாளர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளார். இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேருந்து, அதாவது இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2,00,000 ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,75,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நீங்கள் வந்து வீடு கட்ட போகிறீங்கன்னா அந்த மானியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எந்த சப்சிடி தான். அடிஷ்னலாக நீங்கள் வந்து அமௌண்ட்டு போட்டு நீங்கள் வந்து கட்டிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரகம், அதாவது இந்த காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி, அது மட்டும் இல்லாமல் அந்த இலவச கழிப்பிடம் கட்டுறதுக்கு 12,000 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் போட்டிருக்கோம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் இணைகிறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் ஒரு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே இன்க்ளூடிங் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏழை எளிய மக்கள்கள் வந்து வீடு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் ஹவுஸில் வந்து இருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்து முடிச்சுக்கிறது இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும், நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அப்ளை பண்ணிக்கிட்டோம். ஒன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இதுபோல் புத்தம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.